رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய வாராந்த வகுப்பிலே மரணம் பற்றிய அச்சமும் அதனால் ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களும் என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மரணத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நியதியான ஒரு விடயமாக அமைத்து வைத்திருக்கிறான். அதே நேரத்தில் மனிதனுக்கு என்று ஒரு அச்சமும் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதர்களும் இயல்பாகவே அச்சம் என்கின்ற ஒரு விடயத்தை கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹுடைய ஏற்பாடு. மனிதனுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப அவனுடைய பயம் என்பது கூடலாம் குறையலாம். அதே நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவனுடைய அச்சம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உதாரணமாக, ஒரு தவறை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லது ஒரு மோசமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது யாருக்கு எதிராக அவன் செய்தானோ அவரிடம் அவன் மாட்டிக்கொள்கின்ற பொழுது அவனுடைய பயம் அதிகரிக்கிறது. யாருக்கு எதிராக அவன் அநியாயம் செய்து கொண்டிருந்தானோ அவனிடத்திலேயே அந்த மனிதன் அகப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு ஏற்கனவே இருந்த பயம் இன்னும் அதிகரித்து செல்லும். அதே நேரத்தில் யார் அவனுக்கு தண்டனை கொடுக்கிறானோ அவன் பலசாலியாக இருந்தால், அவன் சகல அதிகாரம் உள்ளவனாக இருந்தால், அவனுடைய உள்ளம் அந்த பயத்தினால் சிதறுண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும். அதே போன்றுதான் ஒரு மனிதன் மரணத்தருவாயில் என்ன நிலைமையில் இருக்கிறான் என்பதை வைத்து அவனுடைய அச்சம் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனிடத்தில் வரக்கூடிய பயம் என்பது உண்மையிலேயே அச்சமா என்று கேட்டால் அது ஒரு முன்னேற்பாடாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் மரணத்தை மறந்து வாழக்கூடிய மனிதர்கள் மரணத்தருவாயில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சத்தை பொறுத்தவரையில் அது அவனுக்கு பதகளிப்பை உண்டாக்கக்கூடியதாக, சோர்வை உண்டாக்கக்கூடியதாக, அவனுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடியதாக இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் அதிகமான இடங்களில் மரணத்தருவாயில் ஏற்படுகின்ற பயத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான். ஆனால் அந்த பயத்தை அல்லாஹு தஆலா பெரும்பாலும் ஒரு மூமினோடு சம்பந்தப்படுத்தி சொல்லாமலேயே பேசுவதை நாங்கள் அதிகமான குர்ஆன் வசனங்களிலே பார்க்கலாம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபைதா ஜாஅல் ஹௌஃபு ரஅய்தஹும் யன்துரூன இலைக ததூரு அயுனுஹும். அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய, நயவஞ்சகத்தனமாக வாழக்கூடிய மக்களை நபியே, அவர்களுக்கு ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு சூழல் வந்துவிட்டால் ரஅய்தஹும், அந்த மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள், யன்துரூன இலைக, அவர்கள் உங்களை நோக்கி பார்ப்பார்கள், ததூரு அயுனுஹும், அவர்களுடைய கண்கள் அங்கும் இங்குமாக சுழன்று கொண்டிருக்கும். அல்லாஹ் அந்த நிலைமை, அந்த பயத்தினுடைய நிலைமையை வர்ணிக்கின்ற பொழுது எப்படி வர்ணிக்கிறான் என்று சொன்னால், கல்லதி யுக்ஷா அலைஹி மினல் மௌதி, மரணத்தினால் ஒருவன் சூழப்பட்டிருக்கின்ற பொழுது எப்படி இருப்பானோ அப்படி அவர்கள் பயத்தின் காரணமாக தங்களுடைய கண்களை அங்கும் இங்குமாக சுழட்டி கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான். இந்த முனாஃபிக்குகளுடைய நிலைமை பயத்தின் காரணமாக கண்கள் அங்கும் இங்குமாக சுழலும், மரணம் சூழ்ந்தவனை போல என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு
இந்த பயம் மூமின்களுக்கு இருக்குமா என்று கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக லம் யுமினு, இந்த பயம் இவர்களுக்கு வருவதற்கு காரணம் அவர்கள் ஈமான் கொள்ளாமல் இருந்ததுதான். இப்போ ஈமான் கொள்ளாமல் இருந்த காரணத்தினால்தான் இவ்வளவு அச்சம் அவர்களுக்கு ஏற்படுகிறது என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். அப்படியாக இருந்தால் ஈமான் உள்ள மனிதர்கள் அப்படியான தருவாயில் மரணம் சூழுகின்ற அந்த நிலைமையிலும் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்பதை இந்த வசனத்தினூடாக எங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அதே போன்று மரண தருவாயில் இன்னொரு சாராருக்கும் பயம் ஏற்படும். யார் ஈமானில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ, ஈமான் கொண்டவர்களாக இருந்தாலும் ஈமானில் குறையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை மறந்து வாழுகிறார்களோ, அவர்களுக்கும் மரண தருவாயில் பயம் இருக்கும் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். சூரத்துல் அன்ஃபாலில் மூமின்களில் சிலர் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லிவிட்டு, வைன்ன ஃபரீகம் மினல் முஃமினீன, அவர்கள் பத்ரு யுத்தத்திற்கு போவதற்கு தயங்கினார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லிவிட்டு, அந்த மனிதர்களை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கின்ற பொழுது எப்படி வர்ணிக்கிறான் என்று சொன்னால், கன்னஹும் யுசாகூன இலல் மௌத்தி, அவர்கள் எப்படி பதறுகிறார்கள் பாருங்கள் நபியே, மரணத்தின் பால் அவர்கள் இழுத்து கொண்டு படுபவர்களைப் போல அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். அப்போ ஈமான்தாரிகளாக இருக்கிறார்கள், ஈமான் குறைந்த நிலைமையில் அவர்கள் பயப்படுகின்ற அந்த நிலைமையை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வர்ணிக்கின்ற பொழுது எப்படி வர்ணிக்கிறான், கன்னஹும் யுசாகூன இலல் மௌத்தி, மரணத்தின் பால் அவர்கள் இழுத்து கொண்டு வரப்படுபவர்களைப் போல பயப்படுகிறார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். அதே வசனத்தில் அடுத்த வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது என்ன சொல்கிறார் என்றால், ஈமான் கூடுகின்ற பொழுது அந்த பயம் இருக்காது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மரணிக்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சாதாரணமான பதகளிப்பு ஈமான்தாரிகளுக்கு அந்த மாதிரியான அச்ச நிலைமை இருக்காது என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அதே தொடரில் பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது, இது யுகஷீகுமுன் நுஆஸ அமனதம் மின்ஹு வ யுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதிரிகளெல்லாம் சூழ்ந்த அந்த பத்ரு யுத்தத்தின் தருவாயிலே மூமின்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக வேண்டி சிறிய தூக்கத்தை அல்லாஹ் வழங்கினான் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். அந்த தூக்கத்தின் காரணமாக அவர்கள் மன ஆறுதல் அடைந்தார்கள். அதே போன்று வானத்திலே இருந்து அல்லாஹ் நீரை பொழிவித்தான். வயுதிஹிப அன்கும் ரிஜிஸ ஷைத்தானி, முக்கியமான ஒரு விடயம், அவர்களுடைய உள்ளத்திலே இருந்து ரிஜிசு ஷைத்தான், ஷைத்தானுடைய அழுக்கை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நீக்கினான். நீக்கின பொழுது அவர்களுடைய கால்கள் பலப்பட்டன. ஃபயுஸப்பித பிஹில் அக்தாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த சஹாபாக்களுடைய கால்கள் எப்படி இருந்தன, உறுதியாக இருந்தன என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ இதற்கு முன்னுள்ள வசனத்தில் ஈமான் பலவீனப்படுகின்ற பொழுது அவர்கள் மரணத்தின் பக்கம் இழுக்கப்படக்கூடியவர்கள் மாதிரி இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு, அதே ஈமான் அதிகரித்த பொழுது அவர்களுடைய கால்கள் பலப்பட்டன. காரணம் அவர்களுடைய உள்ளத்தில் ரிஜிசு ஷைத்தான், ஷைத்தானுடைய அந்த நஜீஸை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நீக்கினான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஷைத்தானுடைய அழுக்கு உள்ளத்தில் இருந்து வெளியே போகின்ற பொழுது லியர்பித அலா குலூபிக்கும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அவர்களுடைய உள்ளத்தில் நாம் உங்களுடைய உள்ளத்தில் உறுதியை ஏற்படுத்தினோம், உங்களுடைய கால்களை நாம் பலப்படுத்தினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ சகோதரர்களே, பொதுவான ஒரு விஷயம், ஈமான் கூட கூட மரண தருவாயில் அச்சம் குறையும். ஈமான் குறைய குறைய மரண தருவாயில் அச்சம் அதிகரிக்கும். இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நியதி. அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சூரத்துல் அன்பியாவில் மிக அழகாக சொல்கிறான். எப்படி அல்லாஹ் சொல்கிறான், லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸஉல் அக்பரு, அந்த சந்தர்ப்பத்தில் பெரும் திடுக்கிடுகின்ற அந்த நிகழ்வு மூமினான நல்லடியார்களை கவலைப்படுத்தாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸஉல் அக்பரு, ஃபஸா என்கிறது உலுக்குவதற்கு சொல்வார்கள். அல் ஃபஸா என்று மட்டும் அல்லாஹு தஆலா சொல்லாமல் அல் அக்பரு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸஉல் அக்பரு,
மிக பெரிய அந்த உலுக்குகின்ற அந்த தருவாய், மரண தருவாய், சக்ராத்துடைய அந்த நிலைமை அவர்களை எதுவும் செய்யாது, அவர்களை கவலைப்படுத்தாது என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் அன்பியாவிலே சொல்வதை நாங்கள் பார்க்க. அப்போ மூமினான நல்லடியார்கள் மரண தருவாயில் கடுமையான அச்சத்திற்குள் உள்வாங்க படமாட்டார்கள் என்பதற்கு இந்த வசனம் ஆதாரணமாக இருக்கிறது. அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் எப்படி சொல்லுகிறான்? சூரத்துல் அஹ்ஸாபில் மூமின்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். பயம் என்பதையும் தாண்டி மரணம் வரும் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு உறுதியான நிலைமை என்று பாருங்கள். சாதாரணமாக மனிதன் மரணத்தை நெருங்குவதை அச்சப்படுவான். ஆனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சில மனிதர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் மரணத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி, மூமின்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். ஸதகு அவர்கள் உண்மைப்படுத்தியவர்கள். மா ஆஹதுல்லாஹ அலைஹி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் எதற்காக வேண்டி வாக்குறுதி கொடுத்தார்களோ அதற்காக அந்த விஷயத்தில் உண்மையாக நடந்து கொண்டவர்கள். ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு, அவர்களில் சிலர் மரணித்து போய்விட்டார்கள், அந்த உறுதியான ஈமான்தாரிகள் மரணித்து போய்விட்டார்கள். வமின்ஹும் மையந்ததிர், இன்னும் சில பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மரணத்தை என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மூமினான நல்லடியார்கள் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்கிறான். அந்த தைரியத்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரிகளே, அப்போ ஈமான் இருக்கும் என்று சொன்னால் மரண தருவாயில் பயம் இருக்காது. இதற்கு மிக சிறந்த ஒரு ஆதாரம்தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரணம் நெருங்கிய அந்த காலப்பகுதியில் நடந்த ஒரு சம்பவத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தஆ ரசூலுல்லாஹ் ஃபாத்திமத இப்னதஹு, தன்னுடைய அன்பு மகள் ஃபாத்திமா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வா என்று அழைத்தார்கள். எந்த தருவாயில்? ஃபி ஷக்வாஹுல்லதி குபித ஃபீஹா, எந்த மரணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்களோ அந்த மரண தருவாயில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகே வருமாறு என்ன செய்கிறார்கள்? அழைக்கிறார்கள். அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், ஃபசார்ரஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காதில் இரகசியமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். பிஷைஇன் ஃபபகத், அந்த விஷயத்தை கேட்டவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனே அழ ஆரம்பித்து விட்டார்கள். பிறகு சும்மதா, பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறார்கள். அழைத்து ஃபசார்ரஹா பிஷைஇன், இன்னொரு விஷயத்தையும் ரகசியமாக காதுக்குள் சொல்கிறார்கள். ஃபலஹிகத், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரித்து விட்டார்கள். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து, என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது அழுதீர்கள், இன்னொரு விஷயத்தை சொல்கின்ற பொழுது நீங்கள் சிரித்ததற்கான காரணம் என்ன அப்படி என்று கேட்டவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் என்னை அழைத்து சொன்னார்கள், நான் மரணிக்கப் போகிறேன், என்னுடைய காலம் நெருங்கிவிட்டது என்று சொன்னவுடன் நான் அழுதேன். அதற்கு பிறகு அழைத்து இன்னொரு விஷயம் சொன்னார்களே, அது என்னவென்று கேட்டால், நீர்தான் எனக்கு பிறகு முதலாக என்னுடைய குடும்பத்தில் மரணிக்கப் போகிறீர்கள் என்ற செய்தியை சொன்னவுடன் நான் சந்தோஷத்தின் காரணமாக சிரித்தேன் என்று சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் மிக சமீப காலத்தில் நீயும் மரணிக்கப் போகிறாய் என்கிற செய்தியை எத்தி வைக்கிறார்கள். அப்போ திண்ணமாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிட்ட சில காலத்துக்குள் மரணித்தே போய்விடப் போகிறார்கள். அதுவும் யார் சொல்லுகிறார்கள்? வஹியை அறிவித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு பொய்யாகுமா? பொய்யாகாது. அப்படி இருந்தும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள் தான் மரணிக்கப் போகிற செய்தியை கேட்டு சந்தோஷப்பட்டார்களா இல்லையா?
அப்போ இந்த சந்தோஷம், மரணிக்க போகிறேன் என்று தெரிந்தும் சந்தோஷப்படுகிறார்கள் என்று சொன்னால், இந்த சந்தோஷம் எதனால் வெளிப்பட்டது? அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த ஈமான், ரசூலுல்லாஹ் மீது இருந்த அன்பு என்கிறது ஒரு பகுதியாக இருந்தாலும், மரணிக்க போகிறேன் என்கிற செய்தியை கேட்டு அவர்கள் சந்தோஷப்படுகிறார்களேயாக இருந்தால், அதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த ஆழமான ஈமான் என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மரணத்தை பயப்படுதல் அப்படி என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, 2 வகையான பயம் இருக்கிறது. ஒரு மூமினுக்கு வரக்கூடிய பயம் இருக்கிறது, அதே மாதிரி மரணத்தை வெறுக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய ஒரு வகையான பயம் இருக்கிறது. மரணத்தை ஒரு மூமின் பயப்படுகிறான் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மரணத்துக்கு பிறகு என்ன ஆகும் என்பதை வைத்துத்தான் அவனுடைய பயம் அங்கு வருகிறது. மரணத்துக்கு பிறகு என்ன அப்படிங்கிறதான் ஒரு மூமினுடைய பயம். இந்த பயம்தான் சஹாபாக்களுக்கு இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபருஸ்தானத்திற்கு அருகாமையில் போய் நிற்பார்களேயாக இருந்தால், ஹத்தா எபுல்ல லிஹியதஹு, தன்னுடைய தாடி நலைகின்ற அளவுக்கு அழுவார்கள். அழுதுவிட்டு என்ன சொல்வார்கள்? கபருதான் ஆகிரத்தினுடைய முதலாவது இடம். இந்த இடத்திலே இருந்து தப்பிவிட்டால் மற்ற எல்லா விஷயங்களிலும் தப்பிவிடலாம். ஃபைல்லம் எஞ்சு மின்ஹு, இந்த முதலாவது இடத்திலே இருந்து தப்பவில்லை என்றால் அதற்கு பிறகு வரக்கூடிய எல்லாமே பிரச்சனையாக போய்விடும் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி சொல்லி அழுவார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஒரு மூமினுக்கு மரணத்தின் மீது பயம் என்றால் அதனுடைய அர்த்தம் மரணத்துக்கு பிறகு என்ன அப்படிங்கிறது தான். ஆனால் அதே நேரத்தில் சகோதரர்களே, மரணத்தை மறுக்கக்கூடியவர்கள் அல்லது மரணத்தை விரும்பாமல் வாழக்கூடியவர்கள் மரணத்தின் மீதே பயப்படுகிறார்கள். மரணம் என்பதையே பயப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஒரு மூமினுக்கும் மூமின் அல்லாதவர்களுக்கும் இடையிலான வேறுபாடாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மூமினுடைய பயத்திற்கும் மூமின் அல்லாதவர்களுடைய பயத்திற்கும் மத்தியிலே ஏற்படக்கூடிய இந்த பயத்தை நாங்கள் பல வகையிலே பார்க்கலாம். அதிலே முதலாவது, ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனுடைய உள்ளத்தில் இங்க நீண்ட காலமாக இருக்க போகிறோம் என்கிற எண்ணம் அவனுடைய மனதில் இருக்காது. ஆனால் மரணத்தை பயப்பட்டு வாழக்கூடியவர்களுக்கு என்ன சிந்தனை இருக்கும் என்று சொன்னால், அதாவது மரணத்தை மறந்து வாழக்கூடியவர்களுக்கு என்ன சிந்தனை இருக்கும் என்றால், ஹுப்புல் பகா. அதுக்கு என்ன சொல்லுவார்கள்? ஹுப்புல் பகா. பகா என்று சொன்னால் என்ன? இங்கே இருப்பது அப்படிங்கிற ஒரு எண்ணம். சிலர் இந்த உலகமே நிரந்தரமானது என்று வாழ்வார்கள். நாத்திகர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மரணம் என்ற ஒரு விஷயமே இல்லை. இந்த உலகம் தானாக தோன்றி வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை. அதே நேரத்தில் பெரும்பான்மையானவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று சொன்னால், மரணம் வரும் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் இந்த உலகத்தில் அவர்கள் வாழுகின்ற பொழுது தாங்கள் இங்கேயே வாழப்போகிறவர்கள் என்கிற மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனில் அதிகமான இடங்களிலே மரணத்தை பற்றி பேசுகிறான், திரும்ப திரும்ப பேசுகிறான். ஆனால் மரணம் என்பது நிச்சயமானது என்று இந்த உலகத்தில் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த உலகத்தில் அதிகமானவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், மரணம் வராது என்பதை போல எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், யவத்து அஹதுஹும் லவ் யுஅம்மரு அல்ஃப ஸனா. அவர்களுக்கு எப்படி ஆசை இருக்கிறது என்று கேட்டால், 1000 வருடங்கள் வாழுங்கள் என்று அவகாசம் கொடுத்தாலும் அதற்கு அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். அப்போ எவ்வளவு வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியுமோ அவ்வளவுத்துக்கு வாழ வேண்டும் என்கிற ஆசைதான் பலருக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் எப்பொழுதும் மரணத்திற்கு தயாராக இருந்து கொண்டே இருப்பான் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அப்படியான ஒரு பயம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் எப்படி அல் குர்ஆனிலே சொல்கிறான்? ஃபல்லாஹு அஹக்கு அன் தஹ்ஷௌஹு. நீங்கள் பயப்படுவதாக இருந்தால் அல்லாஹுக்கு பயப்படுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இப்போ மரணத்தை பயந்து மரணம் வரக்கூடாது வரக்கூடாது என்று ஏங்குவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது.
அப்போ உங்களுக்கு தகுதி என்னவென்று கேட்டால் ஃபல்லாஹு அஹக்கு அன் தஹ்ஷௌஹு, நீங்கள் அல்லாஹுக்கு பயப்படுறதான் உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு ஆலோசனை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் அவன் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழுகிறான். மரணத்தை வெறுத்து வாழக்கூடியவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த உலகத்திலும் நிம்மதி இல்லாமல் தான் வாழ்வார்கள், தங்களை தாங்களே அதாபு பண்ணி கொள்கிறார்கள். ஆனால் ஒரு மூமின் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் மரணத்துக்கும் தயாராக இருக்கிறான், முழு வாழ்க்கையும் சந்தோஷமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் மரணத்தை வெறுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள், மரணத்துக்கு அவர்கள் விருப்பமும் கிடையாது, சந்தோஷமாக வாழ்வதும் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வலவு தரா இதில் லாலிமூன ஃபி கமராத்தில் மௌத்தி, அநியாயக்காரர்கள் அந்த மரண தருவாயுடைய நிலைமையில் அவர்கள் கடுமையான பயத்தின் படுகுழிகளுக்குள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வலவு தரா இதில் லாலிமூன ஃபி கமராத்தில் மௌத், அநியாயக்காரர்கள் எப்படியான அச்சமான சூழ்நிலைகளில் சூழ்ந்திருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் மரணத்தின் அந்த பயத்தின் போதைகளுக்குள் சுருண்டு போய் கிடப்பார்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்பொழுது வல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹிம், மலக்குமார்கள் தங்களுடைய கைகளை கை சேதத்தின் காரணமாக விரித்து விடுவார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, மரணத்தை மறுத்து வாழுகின்ற பொழுது, மரணத்தை மறந்து வாழுகின்ற பொழுது சந்தோஷமாக இருப்பதாக அவருக்கு தோணும். ஆனால் உண்மையில் அவர் தன்னை அதாபுபடுத்தி கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சந்தோஷத்தை கொடுக்க மாட்டான். மரணத்துக்கு தயாராக இல்லாதவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உண்மையான ஆத்மார்த்தமான சந்தோஷத்தை உள்ளத்தில் கொடுக்க மாட்டான். இந்த பயத்தில் அதாபு பட்டு பட்டு வாழ்ந்து கொண்டே காலம் கழிந்து வருகின்ற பொழுது மரணம் வருகின்ற நிலைமையில் அந்த பயம் இன்னும் இரட்டிப்பாகும் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அதனால தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கம்ரத் என்று சொல்லாமல் கமராத் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். கம்ரத் என்று சொன்னால் ஒரு பயம் படுகின்ற ஒரு சூழல், கமராத் என்று சொன்னால் பல பயங்கள் சூழ்ந்த நிலை, அதற்கு சொல்வார்கள் பன்மை வார்த்தை. அல்லாஹு தஆலா எப்படி சூட்சுமமாக பாவிக்கிறான் என்று பாருங்கள். வலவு தரா இதில் லாலிமூன ஃபி கமராத்தில் மௌத். ஒரு மூமினை பாருங்கள் சகோதரர்களே, நாளைக்கு மௌத்து வரலாம், அடுத்த நிமிடம் மௌத்து வரலாம், நான் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுதே மரணம் வரலாம், அல்லது நாளைக்கு சுபகுக்கு எழும்புவதற்கு முன்னாலேயே மரணம் வரலாம். அப்படி என்று காலையானால் பகலை அவன் எதிர்பார்ப்பது கிடையாது, பகல் நேரமானால் அவன் காலை எதிர்பார்த்திருப்பது கிடையாது. அவனுடைய வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே ஒரு கேள்விக்குறியை போட்டுக்கொண்டே தான் அவன் வாழுகிறான், ஆனால் சந்தோஷமாக வாழ்கிறான். அதான் ஒரு மூமினுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கொடுக்குற அற்புதம். இந்த மரணத்தினுடைய அந்த எண்ணம் இருப்பதனால் அவன் ஒரு காலம் டிப்ரெஷன் ஆகுவது கிடையாது. மரண சிந்தனையோடு வாழுகின்ற காரணத்தினாலே இந்த உலகமே வேண்டாம் என்று அவன் வாழ்வது கிடையாது. மரண சிந்தனை உள்ளத்தில் வருகின்ற காரணத்தினால் எந்த சந்தோஷமும் இல்லை என்ற அர்த்தம் கிடையாது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமினுக்கு சொல்லுகின்ற பொழுது அற்புதமாக சொன்னார்கள். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதமன்ன அஹதுகுமுல் மௌத, உங்களில் யாரும் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள், மரணம் வரும் என்று எதிர்பாருங்கள், ஆனால் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிதுர்ரின் அஸாபஹு, ஒரு கஷ்டம் வந்ததற்காக மௌத்தை நீங்கள் நினச்சி பார்க்காதீங்க, மௌத்து வர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படாதீர்கள். அப்படித்தான் கஷ்டம் வந்து வந்து உங்களுக்கு ஆகிரத்துடைய எண்ணம் வருகிறது, மரணத்தினுடைய அந்த சிந்தனை உருவாகிறது என்று சொன்னால் ஷைத்தான் உங்களோடு விளையாடுகிறான். ஃபைன்கான லா புத்த ஃபாயிலன், அப்படித்தான் உங்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது அப்படி என்று சொன்னால், அவசியம் உங்களுக்கு அப்படி ஒரு தேவை வருகிறது என்று சொன்னால் நீங்கள் முக்கியமாக இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அல்லாஹும்ம இறைவா, இன்கானத்தில் ஹயாத்து ஹைரன் லீ, இந்த உலக வாழ்க்கை எனக்கு சிறப்பாக இருந்தால் கொஞ்ச காலம் வாழ வைத்து விடு, இந்த உலக வாழ்க்கை என்னுடைய ஈமானுக்கும் என்னுடைய ஆகிரத்துக்கும் பொருத்தம் இல்லை என்றால் என்னை மரணிக்க செய் என்று சொல்லுங்கள்.
இதை தாண்டி நீங்கள் மரணத்தை ஆசை வைக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு செய்தியில் ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வலா யதுஉ பிஹி கப்ல அய்யதியஹு, மரணம் வருவதற்கு முன்னாலேயே மரணத்தை தா இறைவா என்று கேட்காதீங்க, எந்த கஷ்டத்துக்கும் நீங்கள் மரணத்தை ஆசைப்படாதீங்க என்று நம்முடைய மார்க்கம் அற்புதமாக வழிகாட்டுகிறது. ஆனால் மரணத்தை எதிர்பார்த்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. மரணத்தை எதிர்பார்த்திரு, ஆனால் சந்தோஷமாக வாழு. இந்த நிலைமை யாருக்கு இருக்காது? ஒரு மூமின் அல்லாதவருக்கு இருக்காது. ஏனெனில் அவர் மரணத்தை எதிர்பார்க்கவில்லை, அந்த கண்டிஷன் அங்கு இல்லாமல் போகிறது. மரணம் வேண்டாம் என்று அவர் வாழுகிறார், ஆகிரத் என்று ஒன்று அமையக்கூடாது என்கிற மாதிரி வாழுகிறார். அதனால் அவருக்கு இந்த உலகத்திலேயும் யுஅذிபு நஃப்ஸஹு, தன்னைத்தானே ஒவ்வொரு நாளைக்கும் தூங்குகின்ற பொழுதும் எழும்புகின்ற பொழுதும் சம்பாதிக்கின்ற பொழுதும் உலக வாழ்க்கையை அனுபவிக்கின்ற பொழுதும் சந்தோஷம் போல இருந்தாலும் உள்ளத்தை அவன் தனக்காக அதாபு பண்ணிக்கொள்கிறான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அன்புள்ள சகோதரர்களை, இது எங்கு வெளிப்படும் என்று சொன்னால் ஒரு கஷ்டத்தின் போது வெளிப்படும். ஒரு மூமினுடைய மரணத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடியவனுடைய பெருமதியும் மரணத்தை எதிர்பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலைமையும் எங்கு வெளிப்படும் என்றால் யல்ஹரு இந்தல் முசீபா, ஒரு முசீபத்து வருகின்ற நிலைமையில் வெளிப்படும். அந்த நிலைமையில் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் எடை போட்டு பார்க்கலாம். எங்களுடைய உள்ளம் பலவீனம் அடைகிறதா? கஷ்டம் வருகின்ற பொழுது, ஏனையவர்கள் மரணிக்கின்ற பொழுது, அல்லது பொருளாதாரத்தில் சேதம் வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது உள்ளம் பலவீனம் அடைகிறதா? அப்படி என்று சொன்னால் மரணத்தினுடைய அந்த எதிர்பார்ப்பு நம்முடைய உள்ளத்தில் குறைகிறது என்று அர்த்தம். அந்த நிலைமையிலும் ஸ்ட்ராங்காக ஒரு மனிதன் நிற்கிறான் என்று சொன்னால் இந்த உலகத்தை அவன் எதிர்பார்க்கவில்லை, மறுமையை அவன் எதிர்பார்க்கிறான். அதனால எல்லா கஷ்டமும், இந்த உலகத்தில் வரக்கூடிய எந்த கஷ்டமும் அவனுக்கு சிறியதாக தெரிகிறது. அப்போ இந்த உலகத்தில் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் அல்லாஹுவை சந்திப்பதை எதிர்பார்த்திருக்கிற காரணத்தினாலே இந்த உலகத்தில் வரக்கூடிய எந்த கஷ்டமும் அவனுக்கு சின்னதாக தெரிகிறது. அதனால தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சக்ராத்துடைய அந்த நிலைமையில் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹும்ம இறைவா உஹிப்பு லிகாஅக், உன்னை சந்திப்பதற்கு எனக்கு மிக ஆசையாக இருக்கிறது. ஃபஹிப்ப லிகாஇ, என்னையும் நீ சந்திப்பதற்கு ஆசைப்படு இறைவா என்று சக்ராத்துடைய ஹாலுடைய நிலைமையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மூமினுடைய சந்தோஷம் எங்கு வெளிப்படுகிறது? மரண தருவாயில் வெளிப்படுகிறது. அவன் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி ஏங்கிக் கொண்டிருக்கிறான். இதே நிலைமை அல்லாஹுவை மறுக்கக்கூடியவர்கள், மரணத்தை எதிர்பார்க்காமல் வாழக்கூடியவர்களுக்கு இருக்காது. இந்த சந்தோஷம் இருக்காது என்பதை சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக மரணம் அப்படி என்று வருகின்ற பொழுது பல கட்டங்களை ஒரு மனிதன் தாண்டுகிறான், பல விஷயங்களை அவன் தாண்டி தாண்டி வருகிறான். இந்த உலகத்திலே அவன் நிறைய மரணங்களை அவன் பார்க்கிறான். கவனாடை போர்த்தப்படுவதை அவன் பார்க்கிறான், கபுருக்குழிக்குள் போடப்படுவதை அவன் பார்க்கிறான். அதே போன்று இலந்த இலைகள், கற்பூரமெல்லாம் பூசப்பட்டு ஒரு மனிதன் அடக்கப்படுகின்ற அந்த நிலைமையை அவன் பார்க்கிறான். அவன் கபருக்குள் அடக்கப்படுகின்ற பொழுது அவனுடைய முகத்தின் மீது மண்ணள்ளி போடப்படுகிறது, அதை அவன் பார்க்கிறான். சக்கராத்துடைய நிலைமையில் பேச முடியாமல் கண்கள் நிலைகுத்தாக இருக்கின்ற அந்த சிச்சுவேஷனை அவன் பார்க்கிறான். மனிதர்கள் எத்தனையோ பேர் கண்ணுக்கு முன்னால் ஆயிரமான மனிதர்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள், கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இதை பார்க்கின்ற பொழுது ஒரு மூமின் எப்படி இருப்பான்? மரணத்தை வெறுக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆன் என்று சொல்லுகிறான், இடி மின்னல்கள் எல்லாம் வருகின்ற பொழுதும் எப்படி மனிதர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், யஜஅலூன அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம் மினஸ் ஸவாயிகி ஹதரல் மௌத். திடுக்கிடுகின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய காதுகளுக்குள் கையை போட்டுக்கொள்கிறார்கள். என்ன காரணம் என்றால் ஹதரல் மௌத், மரணம் வந்துவிடும் என்ற பயத்தின் காரணமாக என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறார். ஆனால் ஒரு மூமினான அடியானை பொறுத்தவரையில் மனிதனுடைய மரணங்கள் எல்லாம் அவனுக்கு சாதாரணமாக தெரியும். கபுருஸ்தானத்துக்கு போனால் அவன் என்ன பிரார்த்தனை செய்கிறான்? நாங்களும் உங்களுக்கு பின்னால் வரப்போகிறோம் என்று அவன் சொல்லுகிறான். ஒரு மனிதர் மரணித்து விட்டால் உடனடியாக பாசிட்டிவாக அவன் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு என்று பேசுகிறான். இறைவா, இவரை மன்னி, இவருக்கு ஆஃபியத்தை கொடு,
கபூரில் இவருடைய நுசுல், இவர் இறங்கக்கூடிய இடத்தை நீ கண்ணியமானதாக ஆக்கிவிடு, பிரார்த்திக்கிறான். அதே போன்று அல்லாஹும் மக்ஃபிர்லி ஃபுலான் வர்ஃபா தர்ஜதஹு ஃபில் மஹ்தியீன் வஹ்லுஃபுஹு ஃபி ஆகிபிஹி பில் காபிரீன் வக்ஃபிர் லனா, இறைவா இவருடைய தரஜாவை உயர்த்திரு, கபரை விசாலப்படுத்திரு, பிரார்த்திக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பிரார்த்தனை எல்லாம் எதை காட்டுகிறது? அவனுடைய உள்ளத்தில் மரணம் என்கின்ற அச்சத்தை தாண்டி அதற்கு பிறகு எப்படியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இவருக்கு நிகழ்ந்த இந்த நிலையில் இவரை உயர்த்தி விடு, எங்களையும் மன்னித்து விடு என்று கேட்கிறானா இல்லையா? அப்போ ஒரு மூமின் மரண காட்சிகளை பார்க்கின்ற பொழுது அதிலிருந்து படிப்பினை பெறுகிறானே ஒழிய அச்சப்பட மாட்டான். இந்த உலகத்தில் நிறைய பேர் மரணிக்கின்ற பொழுது, அநியாயமாக மரணிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் அதிலிருந்து ஒரு மூமின் அந்த மரணத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவனுடைய கல்பு உறுதியாகி கொண்டே இருக்குமே தவிர பலவீனப்படாது. அதே நேரத்தில் மரணத்தை வெறுக்கக்கூடியவர்கள் மரணத்தை கண்டால் படு பயங்கரமாக அச்சப்படுவார்கள். இதுதான் ஒரு மூமினுக்கும் மூமின் அல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் என்பதை சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு கட்டம். இன்னொரு கட்டம் என்ன? மரணம் எப்படி இருக்கும்? இந்த ரகசியத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்ததிலே இருந்து இதுவரை இந்த உலகத்தில் யாருக்குமே அல்லாஹ் வெளிப்படுத்தவில்லை. மரணம் எப்படி இருக்கும், அதை அனுபவிக்கின்ற பொழுது நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? யாராவது கண்டார்களா? அல்லது மரணித்து போனவர்கள் வந்து நமக்கு அறிவித்தார்களா? அந்த சிச்சுவேஷனில் என்ன உணர்வு இருக்கும்? யாராலும் பேச முடியாது. இல்லை என்றால் தான் சக்கராத்துல் ஹாலுடைய நிலைமையில் இருப்பவர்களிடத்திலே போய் கேட்கலாமே, இப்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கிறது, யார் வருகிறார்கள், உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்று கேட்க முடியுமா? இல்லை, எல்லோரும் பக்கத்திலே இருப்பார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிறான். ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வ அன்தும் ஹீனைதின் தந்துருன், உங்களுடைய வெற்றுக்கண்களால் மரணிக்க போகிறவர்களை உங்களால் பார்க்கத்தான் செய்ய முடியுமே ஒழிய தொண்டை குழி வரை அந்த ரூஹு வந்து விடுகின்ற பொழுது வேறு எதுவும் உங்களால் செய்ய முடியாது என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிறான். எனவே மரணம் என்பது உண்மையாக என்ன என்று யாருக்கும் தெரியாது. அதனால தான் உலகத்திலே உள்ள மனிதர்கள் மரணத்தை கண்டு அச்சப்படுகிறார்கள். அல்லாஹ் அந்த ரகசியத்தை எங்கும் உடைக்கவில்லை. அதை ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக, மனிதர்களுக்கு படிப்பினை தரக்கூடிய ஒரு விஷயமாக வைத்துக்கொண்டே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இருக்கிறான். சகோதரர்களே, இதை ஒரு மூமின் எப்படி எடுத்துக்கொள்வான் என்றால், அல்லாஹ்வுடைய வசனங்களை எல்லாம் அவன் பார்ப்பான். என்ன வசனம்? குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும், அந்த பானத்தை அருந்தும் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிறான். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஷையதா, நீங்கள் எங்கிருந்தாலும் பலமான கட்டப்பட்ட கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் அங்கேயும் மரணம் வரும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே அரசர்களாலும் பாதுகாக்க முடியாது, அரண்களாலும் பாதுகாக்க முடியாது. குல்லை யன்ஃபஅகுமுல் ஃபிராரு இன் ஃபரர்தும் மினல் மௌத்தி, நீங்கள் மரணத்தை விட்டு ஓடுவதாக இருந்தால் அந்த ஓடுதல் உங்களுக்கு எந்த பிரயோசனத்தையும் தரமாட்டாது என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்போ இந்த யதார்த்தத்தை மனிதன் உணர்ந்து கொள்கிறான். நமக்கு மரணம் வரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்று அவனுக்கு புரியும். ஆனால் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் மரணத்தின் மீதுள்ள அந்த பயத்தின் காரணமாக அதை நினைத்து பார்ப்பதற்கே அஞ்சுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆக ஒரு மூமின் மரணத்தை எப்படி அணுகுகிறான் என்பதற்கும் இன்னொருவர் எப்படி அணுகிறார் என்பதற்கும் பாரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதன் மரணிக்கின்ற தருவாயில் ஒரு மூமின் கபருக்கு போனதற்கு பிறகு தன்னுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் என்று கவலைப்பட மாட்டான். ஆனால் அதே நேரத்தில் மூமின் அல்லாதவர்களுடைய பயமே எப்படி இருக்கும் என்றால், தங்களுடைய உடலுக்கு என்ன ஆகுமோ என்கிற பயம் இருக்கும். ஏனென்றால் உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவர்கள் மிக அக்கறை செலுத்துவது அவர்களுடைய உடலை. அதனால தான் உடலை அலங்கரித்து கொள்கிறார்கள், பச்சை குத்தி கொள்கிறார்கள். அதே போன்று தங்களுடைய உடம்பை மூலதனமாக ஆக்கி கொள்கிறார்கள். உடம்பின் மீது மனிதனுக்கு அவ்வளோ பெரிய ஆசை இருக்கிறது. ஒரு மூமினுக்கு உடம்பின் மீது அக்கறை இருந்தாலும் பேராசை இருக்காது. ஏனென்றால் இந்த உடல் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹுக்கு சொந்தமானது. இன்னல்லாஹ அஷ்தரா மினல் மூமினீன அன்ஃபுஸஹும், அல்லாஹ் அவர்களை சுவர்க்கத்திற்காக பகரமாக வாங்கி கொண்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒரு மூமினை பொறுத்தவரையில் இந்த கை தனக்கு சொந்தமானது கிடையாது. அதனால தான் மறுமை நாளில் அது சாட்சி சொல்ல போகிறது.
ஒரு மூமினுக்கு தன்னுடைய கண் சொந்தமானது கிடையாது. அதனால தான் அது மறுமை நாளே அல்லாஹுக்கு முன்னால் போய் சாட்சி சொல்ல போகிறது. ஒரு மனிதனுடைய உடம்பே அவனுக்கு சொந்தமானது கிடையாது, அது முழுக்க அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணிக்கப்பட்டது. அதனால் உடலுக்கு என்ன ஆகுமோ, சின்ன பின்னமாகுமோ, உடலுக்கு என்ன வேதனை வருமோ அப்படிங்கிற பயம் அச்சம் அவனுக்கு இருக்காது. அதே நேரத்தில் அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சம் இருக்கும். இதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எப்படி சொல்கிறார் என்றால், சுப்ஹானல்லாஹ், அல் குர்ஆனில் அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாளுடைய நிகழ்வை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது மூமினான மனிதர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வுஜூஹுன் யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வுஜூஹு யௌமைதின் நாதிரா, மூமினான மனிதர்களுடைய முகங்கள் செழிப்பானதாக சந்தோஷமானதாக இருக்கும். இலா ரப்பிஹிம் நாதிரா, அவர்கள் தங்களுடைய ரப்பை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, ஃபவகாஹுமுல்லாஹு ஷர்ர ஸாலிகல் யௌமி வலக்காஹும் நபரத்தன் வசுரூரா. அன்றைய நாளில் ஷர்ர ஸாலிகல் யௌமி, அன்றைய நாளில் ஏற்படுகிற பயத்தை விட்டும் அவர்களை எல்லாம் பாதுகாத்து விடுவான். பாதுகாப்பு தான் இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயம். கபருக்கு போன பின்னால் மஹ்ஷர் மைதானத்தில் நம்முடைய உடம்பு பாதுகாக்கப்படுமா? அல்லாஹ் அல் குர்ஆனில் வாக்கு தருகிறான், ஃபவகாஹுமுல்லாஹு ஷர்ர ஸாலிகல் யௌம், அன்றைய நாளில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஷர்ரு கெடுதியை விட்டும் அவர்களை பாதுகாப்போம் என்று மட்டும் அல்லாஹ் சொல்லாமல், வலக்காஹும் நவரத்தன் வசுரூரா, சந்தோஷத்தையும் கொடுப்போம், செழிப்பையும் அவர்களுக்கு கொடுப்போம் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நத்ரத்தன் நயீம், தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நத்ரத்தன் நயீம், நபியே, நீங்கள் அவர்களுடைய முகத்தில் சோட்சமான அந்த வாழ்க்கையினுடைய செழிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சூரத்துல் மஆரிஜ் எடுத்து வாசித்து பாருங்கள். பயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு மூமினான நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லிவிட்டு எப்படி அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இன்சான ஹுலிக ஹலூஆ, மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் கடும் பயத்தோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறான், படைக்கப்பட்டிருக்கிறான். தொடர்ந்து மூமினான நல்லடியார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, உலாயிக ஃபீ ஜன்னாத்தின் முக்ரமூன், அவர்கள் சுவர்க்கத்தில் சங்கைப்படுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்தை எல்லாம் உறுதியான மனதோடு அல் குர்ஆனை பார்த்து பார்த்து கண்ணீர் வடித்த ஒரு மூமினுக்கு மரண தருவாயில் பயம் இருக்குமா? மரண தருவாயில் அச்சம் இருக்குமா? ஏனென்றால் அவன் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறான். அவன் வாழுகின்ற பொழுதே நாவினால் உச்சரித்து தன்னுடைய மனச்சாட்சியோடு பேசியவன் இந்த வசனங்களை எல்லாம் பார்த்து பார்த்து, அதனால் மரணத்தருவாயில் அவன் உறுதியாக இருப்பான். மரணத்தை வெறுத்தவர்கள் அல்லது மரணத்தை சந்திக்க கூடாது என்று வாழ்ந்தவர்கள் அந்த தருவாயில் கடும் அச்சத்தோடு பதகளிப்போடு இருப்பார்கள் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் மரணத்திற்கு பயம் வருகிறது? மரணத்திற்கு ஏன் பயம் வருகிறது? அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். தனிமையில் செய்யக்கூடிய பாவங்கள், மனிதர்கள் செய்யக்கூடிய பெரும் பெரும் பாவங்கள், இந்த பாவங்களை செய்து கொண்டிருப்பவருக்கு மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுதே. இந்த குற்ற உணர்ச்சிகளோடு எப்படி அல்லாஹ்வை சந்திப்பது என்கிற ஒரு பெரிய மனக்குறை அவருக்கு இருக்கும். இந்த மனக்குறையே அவருக்கு அச்சத்தை ஏற்படுத்தும். அன்புள்ள சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாதவர்கள் மரணத்தை விரும்புவதில்லை. ஏனென்றால் மரணம் என்பது அவர்களை அவமானப்படுத்துகிறது. அத்துன்யா தஃப்லஹுஹும், இந்த துன்யா ஈமான் கொள்ளாதவர்களை அவமானப்படுத்துகிறது. ஏன்? அவர்கள் பாவத்திற்கு வழி தேடிக்கொண்டிருந்தார்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது. மரணம் என்ன செய்கிறது என்றால் அதற்கு முழுமையான ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறது சகோதரர்களே. அதனால இந்த உலகத்தில் பாவமே செய்து கொண்டிருந்தவர்கள் அந்த நிலைமையில் அவமானப்படுவார்கள். அந்த நிலைமையில் அது அச்சத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு மூமினுக்கு அது அச்சமாக இருக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, மரணத்தினால் ஏற்படக்கூடிய பயம், கவலையில் இன்னொரு கட்டம் இருக்கிறது. என்னவென்று கேட்டால், நாங்கள் குடும்பத்தை பிரிகிறோம்.
குடும்பத்தை பிரிந்து தட்டந்தனியாக நாங்கள் போகிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வலகத் ஜீதுமூனா ஃபுராதா கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரா, எப்படி நாம் உங்களை ஆரம்பத்தில் படைத்தோமோ அப்படியே நீங்கள் வலகத் ஜீதுமூனா ஃபுராதா, தட்டந்தனியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். அப்படியாக எல்லோருமே தட்டந்தனியாகவே நாங்கள் போகிறோம். இங்கு இருக்கக்கூடிய ஆள் பலங்கள், பண பலங்கள், ஆரோக்கியம் எதுவுமே இல்லாமல், உடம்பிலே ஆடை கூட இல்லாமல், செருப்பு இல்லாமல் அல்லாஹ்வை நாங்கள் சந்திக்க போகிறோம் சகோதரர்களே. அப்படியான ஒரு நிலைமையில் குடும்பத்தை நாங்கள் பிரிந்து போகிறோம். பொதுவாக மனிதர்கள் குடும்பத்தை பிரிவது என்று சொன்னால் அதுவும் அவனுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்படுத்தும். அது யாராக இருந்தாலும் அந்த இயல்பு இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த கவலை ரசூலுல்லாஹுக்கும் இருந்தது. ஒரு மூமினை பொறுத்தவரையில் குடும்பத்தை பிரிந்து போவதாக இருந்தால் கவலை வருமா வராதா? கவலை வரத்தான் செய்யும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கின்ற பொழுது என்ன சொன்னார்கள்? என்னுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன. கண்ணீர் வடிப்பதால் கபரில் உள்ளவருக்கு அதாபு வருவதில்லை. ரசூலுல்லாஹ் தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறார்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர் மீது இருந்த பாசத்தின் காரணமாக அழுதார்கள். தன்னுடைய அன்பு மகனார் இப்ராஹிம் அவர்கள் மரணித்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்களா இல்லையா? என்ன சொன்னார்கள்? இன்னல் கல்ப யஹ்ஸன், உள்ளம் கவலைப்படுகிறது, வல் ஐன ததுமா, கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன என்று சொன்னார்கள். வைன்னா பி ஃபிராகிக லமஹ்ஸூனூன யா இப்ராஹிம், இப்ராஹிமே நீங்கள் பிரிந்த காரணத்தினால் நாங்கள் மிகப்பெரிய கவலையில் இருக்கிறோம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் குடும்பத்தை விட்டு விட்டு போகின்ற பொழுது அச்சம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான் சூரத்து நிசாவில். எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? வல் யக்ஷல்லதீன லவ் தரகு மின் ஹல்ஃபிஹிம் ذுர்ரியத்தன் ضியாஃபன் ஹாஃபு அலைஹிம், உங்களில் யாருக்காவது குடும்பங்கள் இருந்தால், பிச்சளங்கள் இருந்தால், நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் அச்சப்படுங்கள். அல்லாஹ் எதற்காக அச்சப்பட சொல்கிறான்? உங்களுடைய குடும்பத்தினர் பலவீனமானவர்களாக இருந்தால் அவர்களை அந்த பலவீனமான நிலையிலேயே விட்டு விட்டு போகாமல் கொஞ்சம் பொருளாதாரத்தை சேகரித்து அவர்களை உயர்வான ஒரு நிலைமையில், சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில் ஆக்கிவிட்டு போவதற்கு நீங்கள் அச்சப்படுங்கள். ஹாஃபு அலைஹிம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதற்கான ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கும். இந்த பயம் உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கும். ஒரு மூமினுக்கும் இந்த பயம் இருக்கும் சகோதரர்களே. ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த பிரிவை என்ன செய்வது கிடையாது, நீடிக்க செய்வது கிடையாது. அதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். வேண்டுமென்றால் உலகத்தில் உள்ளவங்க கவலைப்படுவாங்க. இப்போ தன்னுடைய தந்தை இழந்தவர் 50 வருடங்களாக இழந்திருப்பார், 10 வருடங்களாக தன்னுடைய தந்தையை இழந்திருப்பார். ஆனால் மரணித்தவர் நாளை மறுமை நாளில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கபூரில் இருந்து எழுப்பாட்டி விட்டு அவர் எத்தனை ஆயிரம் முந்து ஆலாஃபிஸ்ஸினீன், எத்தனை ஆயிரம் வருடங்கள் அவர் இந்த கபருக்குள் இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை எழுப்பிவிட்டு கேட்பான், எவ்வளவு நாள் இருந்தீர்கள்? யௌமன் அவ் பால யௌமின், ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் பாதி நாள் தான் நான் தூங்கினேன் என்று சொல்லுவார்கள். அன்புள்ள சகோதரர்களை, மீண்டும் அவர்கள் குடும்பத்தை சந்திப்பார்கள். குடும்பம் ஈமான்தாரியாக இருந்தால், குடும்பத்தினர் ஈமான்தாரியாக இருந்தால் அது உண்மையாக பெரிய ஒரு பிரிவல்ல. ஏன்னா கபருக்குள் போன பிறகு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் தனியான ஒரு ஷுகுல் இருக்கிறது, ஷஅன் இருக்கிறது, தன்னுடைய விவகாரம் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் மறுமை நாளில் எழுப்பப்படுகின்ற பொழுது அது ஒரு நாள் போன்றும் பாதி நாள் போன்றுதான் இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இதை நாங்கள் புரிந்து கொள்வோம். இதே நேரத்தில் இந்த பிரிவு யாரை நோவினைப்படுத்தும் என்றால், மரணத்தை விரும்பாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்களே அவர்களுக்கு பயத்தை உண்டாக்கும். அதை அல்லாஹ் பட்டவர்த்தனமாக அல் குர்ஆனிலே சொல்கிறான். அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். அன்றைய நாளில் உற்ற நண்பர்களாக இருந்தார்களே அவர்கள் எதிரிகளாக இருப்பார்கள், இறையச்சம் உள்ளவர்களை தவிர. இறையச்சம் உள்ளவர்கள் இங்கு நெருக்கமாக இருந்து அங்கேயும் சுவர்க்கத்தில் நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். இறையச்சம் இல்லாமல் இருந்தவர்கள் இங்கு எவ்வளவு பெரிதான் ஒட்டி உறவாடியவர்களாக இருந்தாலும் சரி, பெற்ற தாயாக இருந்தாலும் சரி,
மறுமை நாளில் வேறு வேறாகத்தான் இருப்பார்கள், அவர்கள் எதிரிகளாகத்தான் இருப்பார்கள் அல்லாஹுடைய பார்வையில். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ உறவை பிரிவதை பற்றி ஒரு கவலை இருந்தாலும் அது ஒரு மூமினுடைய உள்ளத்தை பாதிக்காது. நாங்கள் மரணித்தால் குடும்பம் கொத்தளம் எல்லாவற்றையும் விட்டு தட்டந்தனியாக போகிறோமே என்கிற பயம் அவனை வாட்டாது, அவனை நோவினைப்படுத்தாது. ஏனென்றால் மறுமையில் சந்திக்கலாம் என்கிற எண்ணம் அவனுக்கு இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை, இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒரு மூமின் தன்னுடைய குடும்பத்தை விட்டு தட்டந்தனியாக போனாலும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உலகத்தில் அவர்களுடைய குடும்பத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறானா இல்லையா? ஒரு மூமினான நல்லடியாக இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக பரக்கத் செய்வான். இதையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன். வானத்தில் உங்களுடைய ரிஸ்க் இருக்கிறது, வமா துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ரிஸ்க் வந்தே தீரும் என்று சொல்லிவிட்டு சாதாரணமாக அல்லாஹ் கடந்து போகாமல் வானங்கள் பூமியினுடைய ரப்பின் மீது சத்தியமாக இன்னஹு லஹக்குன், அல்லாஹ் ரிஸ்க் அளித்தே தான் தீருவான். குடும்பத்தை விட்டு போகிறீர்கள் என்கிற கவலை உங்களுக்கு இருக்க தேவையில்லை. வானத்தின் இரட்சகன், வானத்தை படைத்த ரப்பின் மீது சத்தியமாக, அல்லாஹ் தன் மீதே சத்தியமிட்டு சொல்கிறான், இன்னஹு லஹக்குன், ரிஸ்க் அளிக்கிற பொறுப்பு உண்மையானது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சகோதரர்களே, ஆக ஒரு மூமினுக்கு மரணம் என்பது கவலை கிடையாது. அவன் எதிர்பார்த்து வாழுகிறான் அல்லாஹுவை சந்திப்பதை என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இறுதியாக ஒரு விஷயம் இருக்கிறது, அதுதான் சக்ராத்துடைய நிலைமை. சக்ராத்துடைய நிலைமையை பொறுத்தவரையில் சகோதரர்களே, அது மூமினாக இருந்தாலும் சரி, மூமின் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, சக்கராத்துடைய நிலைமையில் ஒரு ஆட்டம் இருக்கிறது, சக்கராத்துடைய நிலைமையில் ஒரு வேதனை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இன்னலில் மௌத்தி சக்கராத் என்று சொன்னார்கள். நிச்சயமாக மரணத்திற்கு சக்கராத் என்கிற அந்த வேதனை இருக்கிறது என்று சொன்னார்கள். என்னுடைய தலையின் மீது தண்ணீரை கொட்டுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னில ஊஅகு கமா யூஅகு ரஜுலான், இரண்டு மனிதர்கள் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டதை போன்று பாரமாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கே சக்கராத்துடைய ஹாலில் நிலைமை இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் மூமினாக வாழ்ந்தவர்களுக்கும் சக்கராத்துடைய ஹால் நிலைமை இருக்கிறது. அப்போ சக்கராத்துல் ஹாலுடைய நிலைமையில் எனக்கு வரக்கூடிய அச்சத்தை நான் எப்படி சமாளிப்பேன்? அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இல்தஃபத்திஸ் சாக்கு பிஸ்ஸாக், கால்கள் கால்களோடு இணைந்து கொண்டும் உடம்பு ஃபுல்லாக குளிர்ந்து போய் மரக்கட்டை போன்று ஆகின்ற அந்த நிலைமை இருக்குமே, வக்கீல மன்றாக், இந்த சிச்சுவேஷனில் யார் வைத்தியம் பார்ப்பார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேட்கிறானே சகோதரர்களே, அந்த நிலைமை பொதுவாக எல்லோருக்கும் வரும். அப்படி என்றால் ஒரு மூமின் எப்படி அந்த நிலைமையை சமாளிப்பான், ஒரு மூமினுக்கு எப்படியான ஆறுதல் அந்த நிலைமையில் இருக்கும் என்று சொன்னால், இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு நூல் இருக்கிறது சகோதரிகளே, அஸ்ஸபாத்து இன்தல் மமாத், மரணத்தின் பொழுது உறுதியாக இருங்கள் அப்படி என்று சொல்லி ஒரு அழகான அருமையான ஒரு நூலை தொகுத்திருக்கிறார்கள். அந்த நூலில் சக்கராத்துடைய ஹாலுடைய நிலைமையில் வரக்கூடிய அந்த அச்சத்தை ஒரு மூமின் எப்படி சமாளிப்பான் என்று பல விளக்கங்கள் சொல்கிறார்கள். அதில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் ஆறுதலுக்காக சொல்லலாம் நினைக்கிறேன் சகோதரர்களே. என்ன சொல்கிறார்கள்? வல்யுலம், அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹாத ஸப்ர வத்தமாசுக, இந்த சக்கராத்துடைய ஹாலுடைய நிலைமையில் பொறுமையாக இருக்க வேண்டும். வத்தமாசுக், அந்த உள்ளத்தை இறுக பிடித்து நான் அல்லாஹ்வுடைய அடியான் என்று அந்த நிலைமையில் பொறுமையாக இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், இன்னமா ஹுவ சாஅத்தும் மினஸ் ஸமான், அது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு குறுகிய நேரம்தான் என்று சொல்லுகிறார்கள். சும்ம யகீபு ஸிஹ்னு, பிறகு அந்த கவலை போய்விடும். ஃபலா துஹிஸ்ஸு பிஅலமின், உங்களுக்கு அந்த சக்கராத்துக்கு பிறகு எந்த நோவினையும் உங்களுக்கு இருக்காது சகோதரர்களே என்று மிக அழகாக சொல்வதை பார்க்க. வயன்பகிய ஷஜ்ஜிஅ நஃப்ஸஹு, சக்கராத்துடைய ஹாலுடைய நிலைமையிலும் நான் அல்லாஹுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்தவனாக, அல்லாஹுடைய அதாபை பயப்பட்டவனாக இருப்பேன். மிக முக்கியமான ஒரு விஷயம். முதலாவது என்ன சகோதரர்களே? யர்ஜூன ரஹ்மத்தஹு, இந்த ரெண்டும் மிக முக்கியம் ஒரு மூமினுக்கு. யர்ஜூன ரஹ்மத்தஹு, அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்கிற ஆசை. வயஹாபூன அதாபஹு,
அல்லாஹ்வுடைய அதாபை பயப்பட வேண்டும். இந்த ரெண்டும் சேர்ந்தா தான் ஈமான் இருக்கிறது. ஆனால் ஒரு மூமின் அல்லாதவரை பொறுத்தவரையில் பயம் இருக்கும், சுவர்க்கத்தின் மீது அவருக்கு ஆசை வைக்க தகுதியே இருக்காது. அன்புள்ள சகோதரர்களே, அதனால இந்த மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்தது தொடர்ந்து பேசுகிறார்கள். நீண்ட விஷயம், அதனால முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். வஅலம், அறிந்து கொள்ளுங்கள், அன்ன மன் ஹஃபில அவாமிரல்லாஹி ஃபீ ஸிஹ்ஹதி, ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கடமைகளை யார் பாதுகாத்தார்களோ, ஹஃபிலஹுல்லாஹு ஃபீ ஷித்ததிஹி, கஷ்டத்தில் அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஹ்ஃபலில்லாஹ யஹ்ஃபலுக, அல்லாஹ்வுடைய கடமையை சரியாக நிறைவேற்றுங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். தஜிதுஹு அமாமக்க, எந்த கஷ்டத்திலும் அல்லாஹ்வை நீங்கள் உங்களுக்கு முன்னால் உதவியாளனாக நீங்கள் காணுவீர்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்லிவிட்டு ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறார்கள். என்ன எடுத்துக்காட்டு? அலா தரா, நீங்கள் பார்க்கவில்லையா, அன்ன யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் லம்மா வகா ஃபீ தில்க ஷித்தா, அந்த கஷ்டத்தில் அந்த இருளில் விழுந்த பொழுது, வகானத் லஹு அமாலுன் சாலிஹா, அந்த இருளுக்குள் அந்த மீனுடைய வயிற்றுக்குள் அவர்கள் மாட்டிக்கொள்வதற்கு முன்னால் கானத் லஹு அமாலுன் சாலிஹா, எத்தனையோ சாலிஹான நல்லமல்கள் அவர்களுக்கு இருந்தன. அதனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவரை பாதுகாத்தான். மரணத்தருவாயில் ஒரு மூமின் இருந்தாலும் சாலிஹான அமல் எத்தனையோ செய்துவிட்டுத்தான் இங்கே வந்திருக்கிறேன் என்கிற திருப்தி அவனுக்கு இருக்குமா இல்லையா? அந்த திருப்தியே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும் என்று மிக அழகாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். ஃபிரௌனை ஒப்பிட்டு இந்த செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரிகளே, அதே போன்று இன்னொரு பதிலை அவர்கள் சொல்லுகிறார்கள். நிறைய பதில் சொல்லுகிறார்கள். அதிலே மிக முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். குல்லமா ஜாதத்தி ஷித்தா, மனிதனுடைய உடம்பில் வருத்தம் அதிகரித்து அதிகரித்து வருகின்ற பொழுதெல்லாம் ஜாதல் அஜ்ரு, உங்களுடைய கூலியும் அதிகரிக்கிறது சகோதரர்களே. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கின்ற வரை ஒரு மனிதனுக்கு காலில் குத்துகிற முள்ளாக இருந்தாலும் சரி, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதன் மூலமும் அவனுடைய பாவத்தை அழித்து நன்மையை உயர்த்தித்தான் நாளை மறுமை நாளில் அந்த மனிதன் அல்லாஹ்வை சந்திக்கிறான் என்று சொன்னால், சக்ராத்துடைய ஹாலுடைய நிலைமையில் வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட கால கஷ்டத்திற்கு அல்லாஹ்விடத்திலே அஜ்ர் அதிகரிக்கிறது. அதனால தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாவுடைய ஒரு கூற்றை ஆதாரமாக கொண்டு வந்து சொல்லுகிறார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் மரண தருவாயுடைய சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னார்களாம்? மா உஹிப்பு, எனக்கு பெரிய விருப்பம் எல்லாம் கிடையாது, ஐயஹூன அலைய சக்ராத்துல் மௌத்தி, சக்ராத்துல் ஹாலுடைய அந்த நிலைமையில் கஷ்டத்தை உணராமலேயே நான் மரணிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு கிடையாது. ஏனென்றால் இன்னஹு ஆஹிரு மா யுகஃபரு பிஹில் முஸ்லிமு, ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுகின்ற கடைசி வழி அதுதான். ஒரு மனிதனுடைய கடைசி வழி சக்ராத்துல் ஹாலுடைய நிலைமையில் தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாவத்தை அந்த சிச்சுவேஷனில் மன்னித்து நாளை மறுமை நாளில் சுவர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருக்கிறது என்று சொல்கிறார்களே சகோதரர்களே. இந்த ஆறுதல் யாருக்கு கிடைக்கும் என்றால் ஒரு மூமினுக்கு கிடைக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக ஒரு காரணத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். என்ன சொல்கிறார்கள்? وَلَقَدْ كَانَ يُسَلِّطُ الْبَلَايَا عَلَى الْأَنْبِيَاءِ وَالْمُؤْمِنِينَ, எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள், எத்தனையோ விசுவாசிகள் இந்த உலகத்தில் வந்தார்கள். யுசல்லித்துல் பலாயா, நிறைய சோதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். அவர்கள் ஈமான்தாரிகள் என்பதற்காக அல்லாஹ் சோதனையை கொடுக்காமல் விட்டானா? அவர்கள் அல்லாஹ்வை நம்பியவர்கள் என்பதற்காக சோதனைகள் அவர்களை அணுகாமல் இருந்ததா? அவர்களுக்கு சோதனை வந்தது. லக்கது கான யுசல்லித்துல் பலாயா அலல் அம்பியா, நபிமார்களுக்கு எத்தனையோ சோதனை வந்தன. ஆனால் வலா ததகய்யரு குலூபுஹும் பினியாத்திஹிம், அவர்களுடைய உள்ளத்தின் நீயத்தின் காரணமாக அவர்களுடைய இருதயங்கள் தடும் பொருளவில்லையே. அதுபோன்றுதான் சக்ராத்துல் ஹாலுடைய நிலைமை என்பதும் ஒரு சோதனை. அந்த சோதனையாக இருந்தாலும் ஈமான் கொண்ட நல்லடியார்களுடைய உள்ளங்கள் தடுமாறுவது கிடையாது என்று சொல்லுகிறார்கள். யௌம பத்ரின், பத்ருடைய நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிகளை சாட்டி விட்டான், ஆனால் ஆறுதலை கொடுத்தான். உஹதுடைய தருவாயில் எதிரிகளை சாட்டி விட்டான், ஆனால் ஆறுதலை கொடுத்தான். அன்புள்ள சகோதரர்களே என்று சொல்லிவிட்டு மூமின் அல்லாதவர்களுடைய ஒரு நிலைமையை சொல்லுகின்ற பொழுது,
ஃபயஅதிகாதுக முஸல்ஸல். ஈமான் கொண்டவர்கள் இந்த நிலைமை என்றால் ஈமான் கொள்ளாத உங்களுடைய நிலைமை என்ன? எப்படி அழகாக வாதிக்கிறார்கள் என்று பாருங்கள். நீங்களோ அல்லாஹ்வை நம்பாதவர்கள், உலகத்திலே இவ்வளோ பெரிய பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். அகல்லு ஷைஇன் யுஹர்ரிகு, கொஞ்சமாவது உசுப்பாதா என்று கேட்கிறார்கள். ஈமான் கொள்ளாதவர்கள் அந்த நிலைமையில் கடுமையாக உசுப்பப்படுவார்கள் என்கிற ஒரு செய்தியை இந்த அடிப்படையில் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரிகளே, என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஃபமன் தஅம்மலஹு, இந்த காரணங்களை எல்லாம் யார் விளங்கிக் கொள்கிறாரோ, ஃபஹீமஹு, இதை தெளிவாக யார் புரிந்து கொள்கிறாரோ, சலீம மினல் ஆஃபாத்தி வல் வஹ்ஷா, தனியே போய் அதாபு பண்ணப்பட போகிறோம் என்கிற பயம் எல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்று இந்த அழகான ஒரு செய்தியை சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்று சக்கராத்துடைய ஹாலுடைய நிலைமையில் சுவர்க்கம் நமக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது. மூமினான நல்லடியானாக இருந்தால் அது எமக்கு ஒரு ஆறுதலா இல்லையா? எனவே வேதனைகள் எந்த வழியிலாவது மூமினுக்கு குறைக்கப்படும், நாளை மறுமை நாளில் தரஜா உயர்த்தப்படும். இதுதான் ஒரு மூமினுடைய மரணத்தை பற்றிய பார்வையாக இருக்க வேண்டும் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கஃபா பில் மர்இ வாஇதன் அல் மௌத்து, உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களில் ஆகச் சிறந்தது எது என்று கேட்டால் மரணம்தான், மரண சிந்தனை தான். உங்களை அது பாவத்திலே இருந்து பாதுகாத்து உள்ளத்தை சுத்திகரித்து சந்தோஷமாக வாழ்ந்து சந்தோஷமாக மரணிக்க செய்யும் என்கிற ஒரு விஷயத்தை இந்த வகுப்பினூடாக நாங்கள் பாடமாக பெற்றுக்கொள்வோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் வல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா